வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை முதல் தமிழகம் மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளிலும் மழை இருக்கும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல்ல உருவாகி இருக்கின்ற நிகழ்வுகளின் காரணமாக தமிழகம் மற்றும் இலங்கையில் அடுத்தடுத்த நாட்கள்ல மழை தீவிரம் அடையும். இன்றைய தினம் நண்பகல் 12 மணி அளவுல தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மிதமான மழை இருக்கும். இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம். பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் மற்றும் இலங்கையில தொடர்ந்து மழை சற்று தீவிரமாகும். பிற்பகல் 2 மணி அளவுல தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதே போல டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்களில் கனமழையும் பதிவாகும். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் மழையின் வாய்ப்புகள் சற்று கனமழையாக இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் தென் மாகாண பகுதிகள், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணம், ஊவா மாகாண பகுதிகளில் கனமழை ஒரு சில இடங்களிலும் அநேக இடங்களிலும் மிதமான மழையும் பதிவாகும். மாலை 4 மணி அளவில் இந்த மழையின் தீவிரம் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம், இலங்கையில் அநேக இடங்களில் மழை பொழிந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள் சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை நேற்று மாலை வேளைகளில் பதிவாகி இருக்கின்றதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்று இரவு 7 மணி 8 மணி அளவிலும் தமிழகம், இலங்கையில் தமிழகத்தில் வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களும், இலங்கையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் அநேக இடங்களில் லேசான மழையும் பதிவாகலாம். மீனவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு: இன்று பெரிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லாத காரணத்தினால நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு செல்லலாம். கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை மையத்தின் தகவலை பார்த்துவிட்டு செல்வது சிறப்பு. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்க. உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. நாளை புதன்கிழமை 27ஆம் தேதி பிற்பகல்ல தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பரவலாக மிதமான மழையும், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக கனமழையும் பதிவாகும். இந்த மழை தொடர்ந்து மாலை வேளைகள் இரவு வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 28ஆம் தேதியிலிருந்து தமிழகம், இலங்கையில மழை இன்னும் தீவிரமாக பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். செயற்கைக்கோள் காட்டுகின்ற இந்த தகவல்கள் ஒரு முன் எச்சரிப்புக்காக தரப்படுகின்றது. நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் விவசாயம் தொழில்களை திட்டமிட்டு செய்வதற்கு நம்முடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து தமிழகம், இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்கின்றீங்க. நீங்கள் உங்கள் பகுதியின் வானிலை நிலவரங்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள சேனலுடைய வாட்ஸ்அப் எண் இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். அந்த எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் உங்கள் பகுதியின் வானிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த நாட்கள் வானிலை தீவிரம் எப்படி இருக்க போகின்றது, மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்க போகின்றதா? தினமும் காலையில நம்முடைய சேனலோடு இணைந்து 6 மணி அளவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓரிரு நாட்கள் சற்று காலதாமதமாக 7 மணிக்கு நம்முடைய சேனல்ல ஒருவேளை இந்த தகவல் ஒளிபரப்பப்படலாம். உங்களுக்காக நேரத்தை செலவு செய்து முயற்சி எடுத்து உங்களுக்காக இந்த தகவலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும். இன்னும் நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு பாருங்க. இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் தகவல் மூலமாக உங்களோடு இணைகின்றேன்.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.